ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு புதுசா பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி மகா பிரதோஷம் வந்தது இல்லைங்களா? அந்த அன்னைக்கு நம்ம வீட்ல சிவபெருமானுக்கு நம்ம எந்த மாரி பூஜை செஞ்சேன் அப்படின்றத தான் நான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேங்க. உண்மையாகவே இன்னைக்கு நடந்த பிரதோஷத்தை நான் மறந்துட்டேன். நான் மறந்ததை சிவபெருமானே எனக்கு எப்படி உணர்த்தினாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருந்ததுனால நம்ம மகா சனி பிரதோஷமாக கொண்டாடுறோம். அதனால தான் நான் கூட இன்னைக்கு சனிக்கிழமைன்ற நாள சங்கும் பிரதோஷ தினம் அப்படின்றதுனால வில்வ இலையும் சேர்ந்த மாதிரி கோலம் போட்டிருந்தேன். இன்னைக்கு சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினம், அதுவும் மகா சனி பிரதோஷம் அப்படின்றனால சிவனுக்கு 5 வகையான அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முதல்ல ஒரு மணப்பலகை வச்சு இந்த மாதிரி அபிஷேகம் பண்றதுக்கு உண்டான இடத்த நான் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இறைவன் எப்பவுமே நம்ம கிட்ட இந்த மாதிரி தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதில்லை. இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி செய்யறது ரொம்பவே ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்குது. கூடவே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது, மன அமைதியாகவும் இருக்குது. முதல்ல நான் பாலபிஷேகம் பண்ணிக்கிறேன். பிரதோஷ தினம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரதோஷ வேலை மாலை நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 1.5 மணி நேரத்தை தான் நம்ம பிரதோஷ தினம்னு சொல்லுவோம். பிரதோஷம் எப்படி வந்தது அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் எடுப்பதற்காக திருப்பார்கடலை கடையிறாங்க. அந்த மாதிரி திருப்பார்கடலை கடைவதற்கு வாசுகி அப்படின்ற பாம்பை தான் பயன்படுத்துகிறாங்க. கயிறு மாதிரி அதை திரிச்சு பார்க்கடலை கடையும் போது இருகல் தன்மை தாங்க முடியாம வாசுகி ஆழகால விஷத்தை கக்கறாங்க. அப்போ அந்த ஆழகால விஷம் மனிதர்களுக்கும் சரி, சக உயிரினங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே பெரிய கெடுதலை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. அந்த மாதிரி முறையிடும் போது சிவபெருமான் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆழகால விஷத்தை அவர் எடுத்து உண்டர்றாரு. அவர் உண்ட அந்த விஷம் அவருடைய கழுத்து பகுதியிலேயே தங்கிருது. இப்பவுமே சிவபெருமானுக்கு கழுத்து பகுதியில நீல நிறமா தான் இருக்கும். அதற்காக அவருக்கு திருநீலகண்டர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் தான் காப்பாற்றியதன் சந்தோஷத்தின வெளிப்பாடா நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அவருடைய திருநெற்றியில சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுற அந்த ஒரு வேலையத்தான் நம்ம பிரதோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பிற தோஷங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய வல்லமை இந்த பிரதோஷ விரதத்துக்கு இருக்கு. அதனால நம்மளும் வாழ்க்கையில படக்கூடாத கஷ்டங்கள் எல்லாமே பட்டுட்டு இருந்தாலும் சிவபெருமானுடைய காலடியில நம்மளுடைய பிரச்சனைகளை வச்சு பிரதோஷத்தினுடைய விரதத்தை கடைபிடிச்சு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குண்டான பலனா சிவபெருமானுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கும். அடுத்ததா இப்போ நான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணுறதா நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மறந்திருந்த இந்த பிரதோஷ தினத்தை சிவபெருமான் எப்படி எனக்கு உணர்த்தினாரு அப்படிங்கிறது தான். சனிக்கிழமை காலையில் பிரதோஷ தினம் ஆரம்பமாச்சு. எனக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே என்ன நடந்தது அப்படின்னா, நான் தூங்குனதுக்கு அப்புறமா எனக்கு கனவுல எனக்கு டைம் சரியா தெரியல. ஆனால் என் கனவுல ஏதோ ஒரு கோயிலில் பெரிய லிங்க வடிவம் இருக்கு. அந்த லிங்க வடிவத்தை எல்லாம் அபிஷேகம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
நான் போய் இறைவனை வந்துட்டு துதிக்கிறதுக்காக போயிருக்கும் போது அந்த அபிஷேகத்தை கண்கூட நான் பார்த்தேன். எனக்கு அதை நினச்சதுமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. அது ஞாபகம் இருந்தது காலையில் அந்த கனவு. அதனால் அந்த கனவு வந்ததுக்கப்புறம் அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கேலண்டர் பார்த்தா அன்னைக்கு பிரதோஷமாக இருந்தது. அந்த சிவனே வந்து எனக்கு கனவுல வந்து உணர்த்தினது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அபிஷேகம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அலங்காரமும் பண்ணியாச்சு. அலங்காரம் பண்ணிட்டு சிவபுராணம் வந்து நான் படித்தேன். சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெத்தலைப்பாக்கும் வாழைப்பழமும் வந்துட்டு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சேன். இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா நான் வந்து இறைவனை கும்பிட்டாச்சு. மறுபடியும் ஒரு புதுமையான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.